வணக்கம் நண்பர்களே. திமுக தலைவர் ஸ்டாலின் இன்னும் தனது சகோதரரான அழகிரி அவர்களை திமுகவில் அவர் இன்னும் சேர்த்துக்கொள்ளவில்லை. ஏன் சேர்த்துக்கொள்ளவில்லை என்ற விஷயம் அவர் கட்சி சார்ந்தது. அதற்குள் நாம் கேள்வி எழுப்ப இயலாது என்பதை நான் அறிகிறேன். ஆனாலும் தென் தமிழகத்தில் அண்ணன் அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர்கள், அதாவது ஸ்டாலினுடைய அண்ணன் அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர்கள் இன்றும் களப்பணியில் இருக்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள். அமைதியாக என்றால் ஒதுங்கி இருக்கிறார்கள், தீவிர அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அவர்களுக்கு, அழகிரியினுடைய ஆதரவாளர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்பை கொண்டுதான் அவர்கள் திமுகவினுடைய பலம் இன்னும் இருக்கிறது என்பதை ஸ்டாலின் ஏனோ உணரவில்லை. காரணம் அவருடைய சீனியர்கள் சொல்கிற தேர்தல் வியூகங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் மாபெரும் தவறு செய்கிறார். ஸ்டாலின் அவருடைய அண்ணனை இன்னும் அவர் கட்சியில் சேர்த்துக்கொள்ளவில்லை. அவருடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டுமா என்று கூட யோசிக்கும் அளவிற்கு பலவீனமான தேர்தல் வியூகங்களை ஸ்டாலின் வகுத்து கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. இந்த பதிவையே நாம் போடணும், எனக்கு என்ன இதில் அக்கறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களெல்லாம் நம்மை ஆட்சி செய்பவர்களாக வரக்கூடியவர்கள். யார்? இந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின், இன்றைக்கி இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாம். இவர்கள் இது போன்ற தவறான வியூகங்களை வைத்து கொண்டு வந்தால் மீண்டும் மீண்டும் நம்மளை ஆட்சி செய்வதிலும் இவர்கள் தவறுகள் செய்வார்கள். இவர்கள் தேர்தல் வியூகம் அமைப்பதிலேயே இத்தனை குளறுபடிகள், இத்தனை அதர்மங்கள். அழகிரி அவர்களுடைய தேர்தல் பங்களிப்பினை ஸ்டாலின் எந்த இடத்திலும் மறுக்க இயலாது. தேர்தல் வெற்றிகளில் அழகிரியுடைய பங்களிப்பு உண்டு. கடந்த தேர்தலில் சொல்கிறேன், அவரை கட்சியிலிருந்து நீக்கியதால் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வேறு கட்சியில் சேர்ந்து விட்டார்களா? இல்லை, திமுகவிலேயே ஸ்டாலின் பின்னால் நின்றார்கள். இன்னும் அந்த ஸ்டாலின் பின்னால் வராமல் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகளும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை மறந்துவிட்டு, அவர்களை புறக்கணித்து விட்டு 2026 தேர்தலை இவர் தேர்தல் வியூகமாக யாருடைய அறிவுரையின் பேரிலேயோ அல்லது சொந்த விருப்பத்தின் பேரிலேயோ ஸ்டாலின் செய்வார் என்றால் நிச்சயம் தோல்வியை நோக்கி அந்த கட்சி செல்கிறது என்று அர்த்தம். தொடர்ந்து பதிவுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.